வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என் ஃப்ரெண்டோட தோட்டத்துக்கு வந்தேன். அதனால் அங்கே வந்து வாட்டர் ஆப்பிள் பறிச்சிட்ருக்கேன். வாட்டர் ஆப்பிள் பார்க்குறீங்களா? இந்த மரத்தில் வாட்டர் ஆப்பிள். அது ஏதோ கடிச்சிருக்கு, தெரியுதா? இல்லை, இது 2 யூஸ் இல்லை. இது இருக்குது, இல்லை காயாக இருக்குது. இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இல்லை பூ. குளவி இங்கே வந்து ஒரு குளவி இருக்குது, பெரிய குளவி. அந்த குளவி தான் இதெல்லாம் பொறுத்தா அது கடித்து சாப்பிடுது. அதனால் மகாநதி ஷூட்டிங் போயிட்டுருக்கு, ஆனால் எனக்கு இல்லை. இப்போ வந்து மகாநதி ஷூட்டிங் போயிட்டுருக்கு, பட் எனக்கு இல்லை, என்னன்னு தெரியல. இப்போ அநேகமாக என்னுடைய இந்த சீசன் எனக்கு முடியுதுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கும். ஏன்னா என்னுடைய அக்கா பொண்ணு வந்து அவங்க கேரிங்காக இருக்காங்க உண்மையிலே. அதனால் அவங்களுக்கு ஒரு பிரேக் வேணும்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு வந்து இந்த சீசன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் இன்றைக்கி ஷூட்டிங் இல்லை. இன்றைக்கி மாம்பழம் எடுக்கிறதுக்கான வந்தேன். மாம்பழம், எலுமிச்சை. இந்த எலுமிச்சை இல்லை, எங்கள் ஃப்ரெண்டு தோட்டத்தில் இருக்குது. ஃப்ரெண்டு இல்லை, அவங்க ரிலேஷன் தான். அவங்க தோட்டத்தில் இருக்குது. அதனால் பறிக்க வந்தது தான். வாட்டர் ஆப்பிளோட பூ. வாட்டர் ஆப்பிளோட பூ இப்படி தான் இருக்கும். இருக்கா பூ? பெரிய மரம் ஆகிடுச்சு, ஆனால் காய்க்க மாட்டேங்குது. காய்க்குது எல்லாம். இந்த அப்புறம் கதையெல்லாம் பார்த்து இன்னும் போலீஸ் ஸ்டேஷன் சீனை முடியல போகிறது. போலீஸ் ஸ்டேஷன் சீன் முடிஞ்சால் தான் அதுக்கப்புறம் என்ன கதைன்னு தெரியும். விஜய் இதில் வெளியில் வந்துடுவாப்பில், பட் மற்ற பிரச்சனையில் தான் மாட்டுவாருன்னு நினைக்கிறேன். இந்த குளவி தான் சாப்பிடுது. இன்னொரு பிரச்சனையில் மாட்டுவாருன்னு நினைக்கிறேன். அது என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். அது ஒரு சஸ்பென்ஸ். ஓகே மக்களே, வேறு என்ன விசேஷம் சொல்லுங்கள். மகாநதியில் மாமாவை மிஸ் பண்ண போகிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஷெட்யூலில் வந்து எனக்கு கதை வரலன்னு தகவல். கண்டிப்பாக வந்ததுன்னா நடிக்கிறதுக்கு ஆசை தான் எனக்கு. என்ன பண்ணுறது, கதை களம் இல்லை, அமையவில்லை. அப்புறம் காவேரியும் விஜயும் சேர்ந்து வாழணுன்னு தான் ஆசை. அதுக்கு இடையில் பிரச்சனைகள் வரும். வந்தால் பார்த்துக்கலாம், விடுங்க, என்ன ஆக போகுது. சரி மக்களே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? மேலும் இந்த சீரியலை பார்த்து நல்லா கொண்டாடுறீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் கேட்டுட்டு இருந்தீங்க. நான் வந்து சின்ன ஒரு என்னென்ன சொல்கிறேன்னா, திருநெல்வேலி போயிட்டு வந்தேன். அப்புறம் மனோ சார் கூட அப்புறம் கொஞ்சம் நிறைய வேலைகள் ஆகிப்போச்சு. அப்புறம் இந்த புது சீரியல் அயலியில் வந்து கொஞ்சம் ஒரு 4 நாள் ஷூட் ஆகிப்போச்சு. அப்புறம் புது வசந்தம் அதில் ஒரு 2 நாள் நேற்று கூட இருந்துச்சு. இன்றைக்கி இருந்தது, நைட்டு இருந்தது. ஆனால் நினைத்தால் இன்றைக்கி நைட்டு இருந்தது கேன்சல் ஆகிப்போச்சு. முந்தா நாள் நைட்டு வந்து நினைத்தால் இன்றைக்கி இருந்தது. இப்படி தொடர்ந்து டைட் ஒர்க் இருந்ததுனால நான் அப்புறம் இதில் மகாநதிலையும் எனக்கு வந்து கேரக்டரு அந்த கதை காலம் வரல அப்படின்ற தகவல் வந்ததுனால அதை பற்றி நான் எதுவும் தெரிஞ்சுக்கல. அது ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். அனைவரும் திருப்பி வருவேன். எப்போ வருவேன் என்னன்னு தெரியல. வரும்போது நான் உங்களுக்கு அதுக்கு உண்டான விஷயங்களை நான் பகிர்ந்துக்கிறேன். ஓகே மக்களே, நன்றி. இப்போ சப்போர்ட் பண்ண மாதிரி எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு வெற்றி சீரியலோடு மறுபடியும் சந்திப்போம். எல்லா வெற்றி சீரியல் தான். ஓகே, தேங்க்யூ, பாய்.